ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, அதுக்காக பால் கொழுக்கட்டை சூப்பராகவும் ஈஸியாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் அதுக்கு முதல்ல ஒரு 6-7 தேங்காய் துண்டுகள் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை துருவல் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போது இதில் நான் 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கின பேக்கெட் மாவு தாங்க சேர்க்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுக்கணும், அதுக்காக அதையும் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வில் தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடாகணும். 1 நிமிஷம் இருந்தால் நல்லா கொதிச்சிரும். அந்தளவுக்கு நல்லா இப்போ கொதி வரப்போகுது அப்படிங்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் கை வைக்க முடியாது, சூடாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே கூட மாவில் கூட சேர்க்கலாம், இப்போ கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த கொழுக்கட்டைகள் செஞ்சு அதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் இந்த 2 ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபுல்லாக நான் மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உருண்டை எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்தவுடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த உருண்டை எல்லாமே அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் அப்படியே தான் தட்டோடு எடுத்து போடுறேன். ஆனால் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராமல் சூப்பராக விழுது பாருங்கள். இதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான் ஃபாலோ பண்ணணும். அது இது தாங்க. நான் அந்த கொழுக்கட்டையை போடுறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் இந்த மாதிரி லைட்டாக மாவு துவைக்கிட்டிங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச உடனே இந்த மாதிரி உதிராமல் சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் விழுந்துடும். இப்போ இந்த கொழுக்கட்டை எல்லாம் கொதிக்கிற வெந்நீரில் போட்ட உடனே நம்ம உடனே கரண்டி போட்டுலாம் கிளறக்கூடாது. தீ நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், சிம்லேயும் வைக்கக்கூடாது. இந்த கொழுக்கட்டை எல்லாமே கொஞ்சம் வெந்தவுடனே அதே எந்திரிச்சு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இது என்ன வச்சுருக்கேன்னா, நான் 1 டீஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சிருக்கேன். எல்லா கொழுக்கட்டைகளும் நல்லா வெந்த உடனே அதை தான் சேர்க்கிறேன். இது கொழுக்கட்டைகள் வெந்த பிறகு தான் இதை நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா அடியில் போய் இந்த மாவு அப்படியே ஒட்டிக்கும், அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே சூப்பராக நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெல்லம் சிரப்பை வடித்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து வந்தவுடனே நல்லா பலான்னு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சு நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் முந்திரியும் திராட்சையும் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொரிஞ்ச உடனே இந்த பால் கொழுக்கட்டையில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான எம்மியான பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராகவே பால் கொழுக்கட்டை வரும். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியை இந்த மாதிரி பால் கொழுக்கட்டையோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.